நம்ம நமக்கு ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை நம்மளுக்கு கொடுத்திருப்பாரு. அது நிறைவேறதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இந்த ஒரு ஜெபத்தை நம்ம பண்ணணும். நீர் என்னை நம்ப பண்ணினா வசனத்தை உமது அடியனுக்கு நினைத்தருளும் அப்படின்ட்டு. என்னன்னா, நம்ம தேவன் மறக்கிற தேவனே கிடையாதுங்க. ஏற்ற நேரத்துல அதை நிறைவேற்றுகிற தேவனா இருப்பாரு. ஆனா அநேக நேரத்துல நம்ம சூழ்நிலை நிமித்தம் இது நடக்குமோ நடக்காதோன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஜெபத்துக்கு போயிடணும். ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். ஏசப்பா, நீங்க எனக்கு செய்த வாக்கு தத்தத்தை நினைத்து அருளுங்க ஏசப்பா, நான் அதை நம்புறேன் ஏசப்பான்ற விசுவாசி அறிக்கையிடணும். அப்படி நம்ம தேவனத்துல ஜபிக்கும் போது, அப்படி அந்த வாக்கு தத்தங்களை நம்ம அறிக்கையிடும் போது, அது நம்மளுக்கு அந்த 50ஆம் வசனத்துல சொல்லுங்க, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அதாவது நம்ம அஃப்ளிக்டடா இருக்கும்போது அதுவே நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட்டா கொடுக்குதான். நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது, சிறுமைப்பட்டவர்களா இருக்கும்போது, அந்த வாக்கு தத்தங்கள், அந்த நம்பிக்கை, தேவனின் வாக்கு தத்தத்தின் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்குதான். எந்த மனுஷனும் நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்க வேணாம், தேவனோட வார்த்தை நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கும். அடுத்து உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பிக்கும் அப்படின்ட்டு. அதாங்க, நடக்கலையேன்னு யோசிச்சு ஒரு மரித்த நிலைமையில நம்ம இருக்கலாம், சோர்ந்து போய் துவண்டு போய் இருக்கலாம். ஆனா இங்க தேவனோட வாக்கு நம்மளை என்ன பண்ணுமா, உயிர்ப்பிக்குமா. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க, ஆனா சடனா தேவன் உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தம் ஞாபகம் வந்தோடனே ஆமால அப்படின்னு ஒரு உற்சாகம் உங்களுக்குள்ள வந்துடும், ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். ஸோ அதேதான், இன்றைக்கு நீங்க எதை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அவருடைய வாக்குத்தத்தம் நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆமென்.